ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து பாருங்க, உங்கள் பூட்டப்பட்ட சூழலை விட்டு கர்த்தர் உங்களை உடைத்து கொண்டு வெளியே கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கிற அந்த ஆயுதமா இருக்கும். ஹல்லேலூயா. Your faith is your weapon. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13:5 இப்படி போடப்பட்டிருக்கிறது: பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடி வந்தார்கள். 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், அந்த காலாட்படை ஆட்களை என்ன கூட முடியல, கணக்கற்றவர்களாய். அதுவும் எப்படி சொல்லியிருக்க பாருங்க, கடற்கரை மணலை போல் அத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு பக்கம் நம்ம கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யார் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது: சவுல் கிவ்யாவின் கடைமுனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். அங்க குதிரை வீரர்கள் மட்டுமே 6,000 பேருக்கு அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்தாலே 600 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ இந்த யுத்தம் முதல்ல தூரத்துல இருந்து பார்க்கிறவங்களுக்கோ இல்ல அந்த யுத்தத்துல ஈடுபடுகிறவர்களுக்கோ அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் யார் ஜெயிக்க போறா அப்படின்னு. அந்த அளவுக்கு எண்ணிக்கையிலும் பலத்திலும் வேறுபட்டு இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்ந்து காணப்பட்டார்கள். இதிலும் இன்னும் கொடுமை என்னன்னா, பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை அடக்கும் பொழுது அவர்கள் நடுவில் இந்த ஆயுதத்தை பிடிக்க யாருமே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஆயுதத்தை செய்யக்கூடிய இரும்பு கொள்ளர்களை எல்லாம் அகற்றி விட்டார்கள். ஸோ அந்த ஊரிலேயே பார்த்தீங்கன்னா ராஜாவாகிய சவுலுக்கும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தான்ட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் இருந்தது, வேற யார்ட்டும் ஆயுதங்கள் கூட இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிராயுத பாணிகளாக என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் திடீரென்று ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த மனிதன் யார் என்றால் யோனத்தான் என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய மகன். அந்த யோனத்தான் என்ன செய்தான் என்பதை நம்ம இங்க பார்க்கலாம். 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இப்போ யோனத்தான் எல்லாரை போலவும் என்ன செய்வோமோ என்று பயந்து அங்கலாய்த்து எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் குழப்பத்தில ஆழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாரை போலவும் தான் யோனத்தானும் இருந்தான். ஆனா அந்த நேரத்துல யோனத்தான் ஒரு முடிவை எடுக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அசிஸ்டண்டா இருக்கிற அந்த வாலிபனை நோக்கி, வா 2 பேரும் பெலிஸ்தியர் இருக்கிற இடம் வரைக்கும் போலாம் அப்படின்னு அவர் சொல்லி போனது மட்டும் அல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாய் அவர் ஒன்றை சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய லெசன். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொஞ்சம் பேரை கொண்டோ இல்ல அநேகம் பேரை கொண்டோ ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. அப்ப ஜோனத்தானுடைய faith, even before he stepped into the battlefield or even before he stepped into the enemy's territory, Jonathan was absolutely clear and confident about his God. தான் ஆராதிக்கிற ஆண்டவர், தனக்கு துணை செய்ய வல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தார். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என் கூட இருக்கிற வாலிபன் இன்னும் ஒருத்தன் தான், நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம், நாங்க இருந்து என்னத்தை பண்றது அப்படின்னு அவர் சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்லாம, அவர் தன்னை பார்க்காமல் தன்னுடைய தேவனுடைய பலத்தை பார்த்தார். அதோட ரிசல்ட் தான் அப்படி வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அவர் சொல்றார், கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவர் எதை வைத்து வேண்டுமானாலும் யாரை கொண்டு வேண்டுமானாலும் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், யோனத்தானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட அந்த நிமிஷமே அவருடைய அற்புதம் தொடங்கி விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன்.
தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவன் இந்த நம்மோடு பேசுகிற இந்த வேளையில இதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எதின் அடிப்படையில் இருக்கிறது? நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வின் முயற்சிகளும் எதை சார்ந்து இருக்கிறது? What are we dependent on when we take our first step, when we take different steps in our life? Who are we relying upon when we speak? இத ரெண்டு கேள்விக்கு நீங்க நம்ம ஒரு பதில் தெரிந்தே ஆக வேண்டும். யோனத்தான் கிளியரா சொல்லிட்டாரு, கர்த்தரால ஆகும், அவரால முடியும் என்ற அந்த ஃபெய்த்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்கிறாரு. இன்னைக்கு உங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் அனுப்பி இருக்கிறார், தன்னுடைய வார்த்தையை உங்களிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசமும், இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், அந்த வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து பாருங்க. உங்கள் பூட்டப்பட்ட சூழலை விட்டு கர்த்தர் உங்களை உடைத்து கொண்டு வெளியே கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கிற அந்த ஆயுதமா இருக்கும். ஹல்லேலூயா. your faith is your weapon. ஆமென். உலகத்தை ஜெயிப்பது விசுவாசம் தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய கல்வியை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து, ஆமென், உங்களுடைய வேலையை குறித்தோ எதை குறித்து வேண்டுமானாலும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார், இதை மட்டும் நல்ல மைண்ட்ல உறுதியா ஏற்றி கொண்டு விசுவாசத்துல நிரம்பினவர்களாய், இதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடியே செய்வார் என்று விசுவாசித்து அந்த ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து பாருங்க. அற்புதமாய் தேவன் உங்களை விடுவிப்பார். தொடர்ந்து என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். இப்போ யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் சரி வா அந்த பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போன்னு சொல்லிட்டு அவங்க அங்க உள்ள போறாங்க. அங்க போகும்பொழுது சில அடையாளங்களை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அந்த அடையாளத்தின்படி கர்த்தர் நடத்துகிறார். யோனத்தானும் அவனோடு இருந்த அந்த ஆயுததாரியும் ஒரு பெரிய இடத்துல 20 பேரை மட்டும் அவர்கள் தோற்கடிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 30,000 ரதங்கள், 6,000 குதிரைகள், கடற்கணலை மனதனையான காலாட்படை ஆட்கள். ஆனா இவர்கள் எத்தனை பேரை முறியடிக்கிறாங்க? ஜஸ்ட் 20. இது 20 பேர் எங்க? அங்க இருக்கிற அவ்வளோ பெரிய எதிரியின் கூட்டம் என்ன? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு நம்ம விசுவாசித்து செய்கிற முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தா நம்முடைய ஆண்டவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுப்பார். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார் பாருங்க. ஆண்டவர் திடீரென்று நிலநடுக்கங்களையும் மின்னல்களையும் வரவிட்டு எதிரிகளை கலங்க பண்ணினார். யோனத்தான் ஒரு ஸ்டெப் எடுத்தார், ஆண்டவர் அவர் சைட்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்தார். அல்லேலூயா. அந்த நிலநடுக்கங்களை பார்த்து சத்தத்தை கேட்டு எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எதிரிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை அனுப்புகிறார். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போகிறார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் இன்னும் யுத்தத்துக்கு இறங்க கூட இல்லை. இப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழப்பத்தின் நடுவில் சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியுது பெலிஸ்தியர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இஸ்ரவேல் எல்லாம் தைரியமா இறங்கி யுத்தத்திற்கு போறாங்க. இப்போ இஸ்ரவேலை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிறார் என்று ஒரு கூட்டம் கேள்விப்படுறாங்க. இவங்க யாருன்னா, இவர்களோடு நம்ம இருந்தா நம்ம உயிர் போயிடும், நம்ம எப்படியாவது போய் யாட்டியாவது பிச்சை கேட்டாவது நம்ம உயிர் பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இஸ்ரவேல இருந்து பெலிஸ்தியர் தேசத்துக்கு ஓடி போனாங்களே ஒரு கூட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப புதுசா ஒரு வீரம் வருது. நம்ம ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறாரு, வாங்க ஓடிலான்னு அங்க ஓடி போனவங்க எல்லாம் திருப்பி இந்த சவுலோட சேர்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இப்ப இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம், நம்ம பாட்டுக்குன்னா தனியா ஓடிலான்னு மலைகளில போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற ஜனமும் கேள்விப்படுறாங்க, அப்பா இஸ்ரவேல் ஜனத்தோட கர்த்தர் வந்துட்டாரு, அங்க யுத்தம் ஜெயிக்கிறாங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு அவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்லுது, அந்த தினம் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை ரதங்கள், எத்தனை குதிரைகள், எத்தனை போர் வீரர்கள், அத்தனையும் ஒன்றில்லாம பண்ணினது ஒரு மனுஷன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து எடுத்த முதல் ஸ்டெப். ஸோ இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்றேன் பிரியமானவர்களே, எதை குறித்து கலங்கி பயந்து திகைத்து இவ்வளோ பெரிய காரியம், இவ்வளோ பெரிய தடை, இவ்வளோ பெரிய எதிர்ப்பு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி சோர்ந்து போய் எதை பார்த்து நிற்கிறீங்களோ, நான் அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த சூழ்நிலையை ஜெயிக்க அவருடைய வார்த்தையை படித்து கொண்டு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைங்க.
நல்லா கவனிங்க. நீங்க உங்க சுய இஷ்டம் போல உங்க மனதில் தோன்றுறபடியெல்லாம் எடுத்து வைக்கிற அடியை குறித்து நான் பேசல. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்து வைத்து அப்படி வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசி, ஆண்டவர் இதை நான் உனக்கு செய்ய போகிறேன், இப்படி நீ இரு என்று உங்களை எதை கொண்டு உணர்த்து வைக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஸ்டெப் மட்டும் ஆண்டவருக்காக எடுத்து பாருங்க. அது ஊழியமோ உங்க வேலையின் காரியமோ என்ன விஷயமா இருந்தாலும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க. மீதி எல்லாம் கர்த்தர் நடத்துவார். மீதி எல்லாம் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. Jonathan defeated only 20 people, but the lakhs and thousands of people who were there were defeated by God. நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க, உங்களுக்காக உங்கள் தேவன் 1000 அடிகளை எடுப்பார். நீங்க ஒரு சின்ன முயற்சியை நீங்க செய்து பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை தேவன் வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை உங்களுக்கு நான் ஆலோசனையா சொல்றேன். ஒன்று, கர்த்தர் என்னை என்ன செய்ய சொல்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், நான் என்ன செய்ய கர்த்தர் சொல்கிறார் என்ற ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் விஷயம். 2வது, அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை உங்களுக்கு வந்த உடனே, அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் உங்களுக்கு வந்த உடனே அந்த வழிநடத்தலுக்கு தயங்காமல் கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை வரவேற்கிறார். தயங்காமல் கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் பேரை கொண்டோ அநேகம் பேரை கொண்டோ ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. கொஞ்சத்தை வச்சோ நிறையவற்றை வச்சோ உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவருக்கு தடையே இல்லை. அதனால எதுவுமே கர்த்தருக்கு தடையா இருக்க முடியாது. நீங்கள் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்காக அவர் 1000 அடிகளை எடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இங்க என்னோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களோடு கர்த்தர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடன் பாரத்திலும் ஆண்டவரே தொழில ரொம்ப பின் அடைந்து போனது நிமித்தமாக தைரியம் இல்லாமல் முடங்கி போயிருக்கிறதுமான அருமையான இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, அவங்க இன்னைக்கு கர்த்தர் காண்பிக்கிற வழி நடத்துதலின் பேரில அந்த ஒரு முதல் அடியை எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது ரொம்ப எளிமையான ஒரு சின்ன முயற்சியாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் காண்பிக்கிற வழியின்படி எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய எதிரிகள், வேதம் சொல்லுகிறது, எங்களிலும் பலவான்களாகிய சத்துருக்களின் கைகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி விட்டீர் என்று வசனம் சொல்லுகிறது. அதுபோல பெரிய பெரிய சத்துருக்கள், பெரிய பெரிய கடன்கள், பெரிய பெரிய வியாதிகள், ஆண்டவரை எப்படி நாங்க மீண்டு வெளியே வருவோம்னு திகைக்கிற அனுபவங்கள், அவைகளுக்கு நடுவில் இருந்து உங்க பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வர நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க விசுவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அற்புத சாட்சிகளாய் அவங்களை மாற்றுங்க, இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தா நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்க சாட்சிகளை எங்களுக்கு எழுத மறந்துடாதீங்க. தொடர்ந்து அடுத்த முறையும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.